2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் போது எனது மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம், அந்த மாவட்டத்திலே இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்களிலே 100க்கு 75% தொடக்கம் 80% வேலை திட்டங்கள் இப்போது நிறைவடைந்திருக்கின்றது. இன்னும் சில காலங்கள் எங்களுக்கு அவகாசம் இருக்கின்றபடியினால் 100% எட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்திருக்கும் என்பதை நான் இந்நேரம் ஞாபகமூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அரசாங்கம் 50% கூட எட்டவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தாலும், ஆனால் எங்களது செயற்திட்டங்களுக்குள்ளே நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் அவசியமான நீர்ப்பாசன திட்டமான கித்தூல் உருகத்தை இணைக்கின்ற முந்தனையாறு திட்டத்துக்கு கூட எங்களது முதல் கட்ட ஆய்வு பணியினை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி அவர்கள் 50 மில்லியன் ரூபாயினை ஒதுக்கியிருப்பதை நாங்கள் விசேடமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதனை போன்று பொண்டுகள் சேனை கிரான் பாலத்துக்காகவும் கூட அந்த ஆய்வு பணியை மேற்கொள்வதற்காக 500 மில்லியன் ரூபாயினையும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடயத்தை நாங்கள் இந்நேரம் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். அதனை போன்று மீன்பிடி துறையிலே நாங்கள் இருக்கின்ற ஒரே ஒரு துறைமுகம் வாழைச்சேனை துறைமுகம். இந்த வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக 350 மில்லியன் ரூபாய்களை நாங்கள் இந்த மீன்பிடி துறைமுகத்தின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கியிருப்பதை நான் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். யானை மனித முதலை கட்டுப்படுத்த அம்பாறை மாவட்டத்திலும் குறிப்பாக பொத்தியூர் பிரதேச செயலாளர் பிரிவில் எல்லை கிராமங்களான கோமாரி, கனகர் கிராமம், ஹிதாயபுரம், செங்காமம், ஆத்திமுனை, அல்குதா, களப்புக்காட்டு, ஆரம் நகர் போன்ற பிரிவுகளில் யானை வேலிகளை அமைக்க வேண்டும் என்பதுடன் எல்லை கிராமங்களில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் யானை வேலிகள் அமைத்து தரப்பட வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்ட உரையிலே தமிழர்களுடைய தீர்வு விடயத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகள் விடயத்திலும் நம்பிக்கையான வகையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். ஏன் தெரிவிக்கவில்லை என்று தெரியவில்லை. இருந்தாலும் எங்களை அணைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்றுதான் நான் கேட்டு அல் குர்ஆன் இறக்குமதி விடயத்தில் இந்த அரசாங்கம் கலியுகத்திலேயே வாழ்கிறது என்பதை தான் நாங்கள் நினைக்க வேண்டிய நிலைமையில் காணப்படுகின்றது. ஒரு கையடக்க தொலைபேசி எடுத்துக்கொள்ளலாம். அந்த கையடக்க தொலைபேசி கூடாக QR கோட்டை ஸ்கேன் பண்ணுவதன் மூலம் சுமார் 50 மொழிகளில் புனித அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பை தரவிறக்கம் செய்து ஆன்லைனிலும் வாசிக்க முடியும். QR கோட்டுக்குரிய அந்த இதை நான் இங்கே இந்த இடத்துல டேபிள் பண்ணுகிறேன். இதுதான் எங்களுடைய புனித அல் குர்ஆன். இது பல லட்சங்கள் இந்த இலங்கையில் இருக்கும் பொழுது தற்பொழுது இதை இறக்குமதி செய்ய முடியாது. வந்ததை ஹார்பர்ல நிப்பாட்டி, அதாவது சுங்க திணைக்களத்தில் வைத்திருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் டிஜிட்டல் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். டிஜிட்டல் கூடாக கிட்டத்தட்ட 50 மொழிகளில் ஸ்கேன் பண்ணினால் இதில் மொழிபெயர்ப்புகள் இதை தான் கிடைக்கும். அதில் ஒரு மொழி தான் தமிழ் மொழி. அப்போ அந்த தமிழ் மொழிக்குரிய குர்ஆனை இங்கே இறக்குமதி பண்ணலான்னு சொல்லி கடந்த காலங்கள் அரசாங்கம் எடுத்த முடிவுகளை இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டுமா? ஒரு சமயத்துக்குரிய அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது. அல் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக அண்மையிலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் செயலாளர் அவர்கள் மிகவும் தெளிவாக விளக்கப்படுத்தியிருக்கின்றார். அதாவது இந்த குர்ஆனது மொழிபெயர்ப்பு சம்பந்தப்பட்ட இந்த அடிக்குறிப்பு இல்லாமை சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக மிகவும் தெளிவாக அவர் அங்கே கரு குமார ஜெயக்கொடி